நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். பாமகவினுடைய தலைவராக இனி நானே செயல்படுவேன், அன்புமணி செயல் தலைவராக இருப்பார் அப்படின்னு ஒரு அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் ராமதாஸ். எப்படி பாக்குறீங்க? இதுவரை பாமகவில் நடந்த விஷயங்கள் எல்லாம் கூட்டணி தொடர்பாக என்ற ஒரு பொய்யான மாய்மாலமான கட்டுக்கதைகளை பல அரசியல் விமர்சகர்கள் தங்கள் உள்நோக்கத்தோடு கூறி வந்தார்கள். அதெல்லாம் தவறு என்று இப்பொழுது தெளிவாக உறுதிப்படுகிறது. காரணம், இப்பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணியும் அதிமுகவும் ஒருவருக்கொருவர் தோற்று போன பிறகு தேவை கூட்டணி அமைப்பார்கள் என்ற ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்று பாமகவுக்குள் நடப்பது நேற்று நடந்ததும் கூட்டணி தொடர்பான எந்த பிரச்சனையுமே அல்ல. அது டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் யார் கட்சியை கண்ட்ரோல் பண்ணுவது, யார் பெரியவர்கள் என்ற அடிப்படையில் நடக்கக்கூடிய ஒரு ஈகோ யுத்தம் தான் என்று 100% தெளிவாக தெரிகிறது. பாமகவை பொறுத்தவரையில் முழுக்க முழுக்க டாக்டர் ராமதாஸ் அவர்களின் கட்சி. ராமதாஸின் கருணையில் தான் அன்புமணி ராமதாஸே களத்திற்குள் வந்தார். கட்சியில் வாரிசுகளை நியமிக்க மாட்டேன் என்று சொன்ன டாக்டர் ராமதாஸ் கூட அன்புமணியை நியமித்தார். அதே வேளையில் அன்புமணியை முன்னிறுத்தி அவர்கள் ஓரளவு வாக்கு பலத்தையும் பெற்றார்கள் என்பது மறுக்கவோ மறைக்கவோ முடியாது. இந்த சூழ்நிலையில் கட்சியில் இந்த சூழல் இந்த கட்சிக்கே ஒரு பின்னடைவை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையை ஏற்படுத்தி இருக்கிறது. இதிலிருந்து கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்றால் அன்புமணி தன் எதிர்காலத்தை கருதி, தன் ஃபியூச்சரை கருதி டாக்டர் ராமதாஸின் முடிவுக்கு கட்டுப்பட்டு போவதுதான் அன்புமணிக்கு சரியான ஒரு முடிவாக இருக்கும். டாக்டர் ராமதாஸும் அன்புமணியும் மோதினால் அந்த கட்சிக்கு பலகீனத்தை ஏற்படுத்தும். கட்சிக்கு அது நல்லதல்ல என்பதுதான் என்னுடைய கருத்து. குறிப்பாக இதை சொல்ல வேண்டும் என்றால், டாக்டர் ராமதாஸ் கட்சியில் முக்கிய பொறுப்புகளில் தன் மகள் குடும்பத்தை சேர்ந்தவர்களும் முகுந்தன் போன்றவர்களும் இருக்க வேண்டும். அவர்களுக்கும் ஒரு நன்மையை செய்ய வேண்டும் என்று அவர் கருதுகிறார். அன்புமணியை பொறுத்தவரையில் இன்றைய சூழ்நிலையில் கட்சி முழுக்க நான் நினைத்தபடிதான் நடக்க வேண்டும் என்று கருதுகிறார். நிச்சயமாக அது அன்புமணியின் கணக்கு தவறு. ராமதாஸ் தான் அந்த கட்சி, ராமதாஸ் தான் கட்சிக்கு முகம். இதனை ஏற்றுக்கொண்டு அன்புமணி போகாவிட்டால் கட்சிக்கும் அன்புமணிக்கும் பெரிய பின்னடைவு அது கொடுக்கும் என்றுதான் நான் கருதுகிறேன். மீண்டும் சொல்கிறேன், கூட்டணி தொடர்பாக இவர்களுக்குள் மோதல் என்பதெல்லாம் கட்டுக்கதை. பல அரசியல் மன்னர்கள் தங்களே ஏமாற்றிக் கொண்டார்கள், ஏமாந்தார்கள். கட்சியை யார் கட்டுப்படுத்துவது என்பதுதான் இவர்களுக்குள்ள பிரச்சனை. அதில் இப்பொழுது டாக்டர் ராமதாஸ் நிறுவனராக இருந்தவர் தலைவராகவே பொறுப்பெடுக்கிறார் என்றால் அவருக்கும் அரசியல் வாழ்வில் ஒருபடி இரக்கம். தன் மகன் அன்பால் மகனோட நடவடிக்கையால் அவரும் அரசியல் அரங்கத்தில் தன் ஸ்டாச்சரில் ஒருபடி இறங்கி இருக்கிறார். நிறுவனராக இருந்து கட்சியை நடத்தியவர் தலைவராக இருந்து வேட்பாளர்களுக்கு கையெழுத்து போட்டு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அவருக்கு வந்திருக்கிறது. அதற்காகத்தான் அவர் இந்த முடிவை எடுத்திருக்கிறார். ராமதாஸ் முடிவு செய்பவர்கள் தான் அங்கு வேட்பாளராக வர முடியும். ராமதாஸ் தான் கட்சி என்பதை ராமதாஸ் காட்டுகிறார். அதனை ஏற்றுக்கொண்டு செயல்படுவதுதான் அன்புமணிக்கு நல்லது. அதை விட்டு அதில் பிரச்சனை பண்ணினால் அன்புமணிக்கும் நஷ்டம், பாமகவின் எதிர்காலத்துக்கு நஷ்டம், வன்னிய சமூகத்தின் அரசியலுக்கும் நஷ்டம். நீரடித்து நீர் விளைவதில்லை என்று அவர்கள் புரிந்து கொண்டு செயல்பட்டால் அந்த கட்சிக்கு நல்லது. ஏற்கனவே மக்களவைத் தேர்தலில் அந்த கட்சி பலகீனப்பட்டு இருக்கிறது. என்றாலும் எடப்பாடி பழனிசாமி களத்திற்குள் வராமல் 10.5% முடிவை சொல்ல முடியாமல் ஜாதி அரசியல் பண்ணக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இக்கட்டான சூழ்நிலையில் களத்தை விட்டு ஓடியதால் விக்கிரவாண்டி களத்துக்குள் 30% வாக்கை எடுத்து வடபுலத்தில் இது ஒரு பலமான கட்சி என்பதை எடப்பாடி பழனிசாமி களத்துக்குள் வராத சூழ்நிலையில் நிரூபித்த ராமதாஸ் இந்த அன்புமணி ராமதாஸ் மோதலில் கட்சி பின்னடைவை சந்திக்கிறது. அவர்கள் இதனை புரிந்து கொண்டு ஒன்றுபட்டு செயல்படுவதே கட்சிக்கு நல்லது, அல்லது கட்சி பெரிய பின்னடைவை சந்திக்கும். அன்புமணி இதனை ஏற்றுக்கொள்வாரா அல்லது அவருடைய எதிர்வினை அப்படின்றது என்னவா இருக்க போதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி திரு ரவீந்திரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.